குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரவிசங்கர் குற்றம் புரிந்துள்ளார் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு உயர் போலீஸ் அதிகாரியை பொதுமக்கள் முன்னிலையில் காயப்படுத்தி கடமையாற்ற அவருக்கு இடைஞ்சல் செய்ததாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட இவர் ஐபிஎஸ் கேடருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் என்பது தெரிகிறது. இவ்வளவு உயர்ந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரால் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு எதிராக மரியாதை குறைவான காரியத்தை இவ்வளவு சுலபமாக செய்ய முடிகிறது என்று சொன்னால் அது இந்த கோர்ட்டை ஆச்சரியப்பட வைக்கிறது. அதே நேரத்தில் சொந்த சகோதரனின் கொடுமையான முடிவை நேரில் கண்டதினால் ஏற்பட்ட மன தடுமாற்றத்திலும் வேதனையிலும் இருந்தார் என்பதை மனிதத்தன்மையோடும் கருணையோடும் இந்த கோர்ட் அவரை பார்க்கிறது. அதுவும் மரியாதை குறைவான இது போன்ற குற்றங்கள் ஒரு முன்னோடியாக கூடாது என்றும் இந்த கோர்ட் கருதுகிறது. ஆகவே குற்றவாளி ரவிசங்கருக்கு இந்த கோர்ட் 2 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. ஐபிஎஸ் போனா என்னடா, ஜெயிலே கிடைக்கும் சம்பளம், செய்யற வேலைக்கு. அப்புறம் 2 வருஷம் அருமையான அரசாங்க சாப்பாடு, 3 வேலையும் போதது போகண்டா. நடுற ஜெயில உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். இருக்கிற பாதி உயரிய அங்க எடுத்துருவானுங்க. போடா அந்த பக்கம். You bastard! I will come back, you bastard! நான் திரும்பி வர வேண்டாம். I will come back! ரவீனா, அரே ஹலோ, இவங்க மிஸ் ஃபெலிக்ஸ் இல்ல? எஸ், ஐம் ஷீலா. இவன் இங்க வரும்போதெல்லாம் உங்களை பத்தி சொல்லுவான். அப்புறம் ஜெயிலுக்கு வர எல்லா லெட்டர்லையும் அன்னியும் சுதாவும் எழுதுவாங்க உங்களை பத்தி. ப்ளீஸ் கம். வாங்க. என்னங்க, எதுக்கெல்லாம் நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு குற்றவாளியோட சகோதரன் தெரிஞ்சும் இவனுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க. என் அன்னிக்கும் தங்கச்சிக்கும் எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ், தேங்க்ஸ் a lot. என்னங்க இது, இவ்வளவு பாராட்டுற அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? No, you are of great help. சில தப்புகளை நானும் செஞ்சிருக்கேன். உங்க லைஃப்ல நடந்த ட்ராஜடிக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சேன். இன்னவே ஐ ஸ்டார்டட் இட் ஆல். ப்ளீஸ். இல்ல, நான் தொடர்ந்து வற்புறுத்தி சொன்னதுக்கு அப்புறமா தான்
கவுடாவுடைய கள்ளக்கடத்துல குறி வச்சு உங்க அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சிவப்பா சம்மதிச்சாரு. உண்மையிலேயே அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கலன்னா அது எங்க அண்ணனோட விதி. அதுக்கு நான் ஒரு விதத்துல காரணமாயிட்டேனே. கவுடாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஆனா சூழ்நிலை வேற மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல. அதுக்காக நான் இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கேன். ரவி, ரொம்ப உலக அனுபவங்கள் எதுவும் எனக்கு இல்லாம இருக்கலாம், ரொம்ப படிக்காதவளாவும் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியலையா உன் மனசு? நீ இப்படி உள்ளுக்குள்ளேயே வேதனையும் வைராகியத்தையும் வச்சிட்டு இருக்காதே. எஸ், டெல்லியிலயோ பாம்பேலயோ எனக்கு பழக்கமான ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணட்டா? ஏன்னா நீ ஏதாவது பத்திரிகையில வேலை செய்யலாம்ல முன்ன மாதிரியே. அம்மாடி, இந்த அண்ணன் பேர்ல இப்ப மிச்சம் இருக்கிற பட்டங்கள் எத்தனை தெரியுமா உனக்கு? எக்ஸ் கான்விக்ட், கிரிமினல், ஜெயில் பேர்டு, ஆன்டி சோஷியல். இந்த பட்டங்களுடைய மெரிட்டை வச்சு அப்ளை பண்ணா எந்த இடத்துலயும் 2 கையை நீட்டி சந்தோஷத்தோட வேலை தரத்துக்கு ஒரே ஒரு குரூப் தான் இருக்கு. அண்டர்வேர்ல்ட், கடத்தல் உலகம். இழந்து போன எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு ஆசைப்படல. பட் கடந்த 2 வருஷங்களா தூக்கத்தை மறந்து போன ஒவ்வொரு ராத்திரியிலையும் என்னோட மனசுல மறுபடியும் வந்து போன ஒரு சில முகங்கள் இருக்கு. ஏட்ல எழுத முடியாத ஒரு சில கணக்குகள் இருக்கு. அதை தீர்க்கணும். ஒரு கெட்ட சம்பவம் நடந்து போச்சுன்னு நம்மள தேத்திக்கணியா? எல்லாத்தையும் நான் தாங்கிக்கல. நோ, என்னையும் உங்களையும் இவங்களையும் வாழ வச்சுக்கிட்டு இருந்த தெய்வத்தை அநியாயமா கொன்னுட்டு இப்பவும் ஒண்ணும் தெரியாத மாதிரி வாழ்ந்துகிட்டு வராங்களே. இனி தாங்கிக்கிறது அவனுங்களா இருக்கணும், நஷ்டம் ஏற்படுறது அவங்களுக்கா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஷீலா? நன்றியை மறந்தவனுங்க உங்க அப்பாவையே கொண்டுட்டானுங்கல்ல. ஒவ்வொன்றையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. If you don't mean to settle old scores. அட, இந்த பழக்கத்தை எங்கிருந்து ஆரம்பிச்சீங்க? ஜெயில இருந்து. ஜெயில என் விங்ல ஒரு கார்டு இருந்தா. அந்த ஆள் ஒரு செயின் ஸ்மோக்கர். இத்தனைக்கும் ஒரு கிழவ. ராத்திரியில கம்பிகளுக்கு அந்த பக்கம் நின்னுக்கிட்டு அவர் புகை விடுற ஸ்டைல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அந்த சிகரெட்டோட புகை நம்மள வெளி உலகத்துக்கே எடுத்துக்கிட்டு போயிடும். ஏதாவது புரியுதாடா உனக்கு? நான் பேசுறது என்னல்ல, சுதந்திர காத்து உடம்பெல்லாம் பரவற மாதிரி ஒரு சக்தி. A stinge of freedom. நான் ஒரு போலீஸ் அதிகாரி அடிச்சுட்டு வந்தவங்கிறதுனால நான் ஆரம்பத்துல கேட்டப்ப கிழவ புகைய கூட காட்டல. அதுக்கப்புறம் நான் ஒரு IPS பட்டம் வாங்கினவன்னு தெரிஞ்சதுனாலயோ என்னவோ அந்த ஆளுக்கு என் மேல அனுதாபம் ஏற்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிடிச்சு முடிச்சதும் அந்த எச்சில் துண்டை என் அறைக்குள்ள வீசுவான். அந்த ஆளு தூக்கி போட்ட துண்டு சிகரெட் வச்சு தாண்டா நான் கத்துக்கிட்டேன். filthy, disgusting, obscene. இல்ல அருவருப்பா இருக்குல்ல உனக்கு? அங்க நீங்க அனுபவிச்சதெல்லாம் கேட்கறதுக்கே என்னால முடியலையே. உனக்கு சிவப்பாவை தெரியுமா? சிவராமன என் மேடம் விஷயமா அவனை அடிக்கடி சந்திக்கிறது உண்டு. அது சரி, உனக்கு எப்படி தெரியும் சிவராமன? ஆட்சி அனுபவிக்கிறவங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்க, ஆட்சிக்கு வர துடிக்கிறவங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா இருக்கிற எல்லா மாஃபியா கேங் லீடர்ஸும் பாப்புலர் ஜெயிலுக்குள்ள. அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற செல் நிறைய இவங்களோட பழைய குண்டாஸ் தான் இருக்காங்க. மாட்டிக்கிட்டவங்க. படிக்கிற காலத்துல தூக்கத்தை மறந்து நான் சத்தம் போட்டு படிச்ச பிரிட்டிஷ் சரித்திரம், இந்தியன் சரித்திரம், எஜிப்ட் சரித்திரம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு இப்ப ஜெயில கேட்டு படிச்ச சரித்திரங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. கவுடாவும் சந்திராவும் சிவப்பாவும் நடத்துற வீரக்கதைகள். ஹரி, நான் சிவப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். உங்க மேடம் இருக்காங்கல்ல, மிஸ் ஃபெலிக்ஸ், அவங்களுக்கு தெரியக்கூடாது. Could you arrange a meeting?
Why not? Good. உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் தான் தான் அந்த ஷீலா வருத்தப்பட்டால, அதே போல வருத்தப்படுறவன் தான் நான். பட் கவுடா கும்பலோட போராடத்தான் புறப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் தயாரா இல்லை. இப்ப நீ ரத்த வெறி பிடிச்சி ஒரு பிளானோட வந்திருக்கிறியே, கவுடாவை கணக்கு தீக்கிற மாதிரி, அது வேஸ்ட்ன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நீ எங்க கால் எடுத்து வச்ச திரும்பவும் எடுக்கணும்னு நினைச்சா கூட அது முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியல. மனசும் உடம்பும் உடைஞ்ச ஒரு பழைய கிரிமினலோட பிலாசபி ஆச்சே, புரியாதுதான். பட் அனுபவத்துல உணர்ந்துதான் பேசுறேன். நீ நெருங்க முடியாத அளவுக்கு கவர்மெண்ட்டை ஆட்டி படைக்கிறவன் தான் அந்த கவுடா. பகை உணர்ச்சி நெஞ்சுறுதி இருந்து ட்ரை பண்ண, தோத்துட்ட. தைரியமும் அதிகாரமும் இருந்து உங்க அண்ணன் தோத்துட்டாரு, நீயும் தோத்துடுவ. அதை ஞாபகத்தில் வச்சுக்க. அப்படி இல்லைன்னு காட்டிட்டா உதவியை நான் எதிர்பார்க்கலாமா? நீ என்ன சொல்ற? அதை கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. வாடா. சிவப்பா, இவன் சாதாரண ஆள் இல்ல, கட்சுள்ளவனா இருக்கான். கரெக்ட். இவன் நிச்சயமா ஏதாவது செய்வான்.